பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி 2026 வந்திருக்க சில முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன? தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள். ஸோ டிரைவர் 20,000 பேரும், கண்டக்டர் பார்த்தீங்கன்னா 8,000 பேரும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் 2025 நடைபெற்ற நியமனங்கள். ஸோ இதில் இந்த நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் இருக்குது. இந்த நியமனங்களை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2025 நியமனங்களை முக்கியமாக பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு இந்த தாவேக அரசு புதிய நியமனங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியுடைய புதிய அறிவிப்புகள் விரைவில் வரும். ஸோ இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அனைத்து மக்களுக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது எல்லோரும் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட். 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பேருந்துகளை துவக்கிட்டாரு. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்எஸ்டிசியுடைய ஒரு மாபெரும் அறிவிப்பு வர இருக்கு. ஸோ அதற்கு இப்பந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகங்கள்ல எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்? பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவர்களில் மீதி இருக்கு எல்லாத்துக்குமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ தருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு இதுவரை இன்னும் சரியான பதில்கள் வரலை அப்படின்றது கோரிக்கைகளாக இருக்குது. ஸோ நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடுறதுக்கு ரெடி ஆகியிருக்கு அரசு. பார்த்தீங்கன்னா அரசுகிட்ட புதிய அறிவிப்புகள் வரதுக்கு முன்னாடி பழைய நியமனங்களை முடிக்கணும். ஸோ இந்த பழைய நியமனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 3274 பேரில் வெறும் 2500 நபர்களுக்கு மட்டும்தான் ஸோ இந்த பழைய நியமனங்கள் நடைபெற்றிருக்கு. மீதி இருக்கிற 800 பேருக்கு அந்த நியமனங்களுக்கு உண்டான தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் அவங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்காமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எப்பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும் அப்படின்றது பெரும் கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு முக்கியமான ஃபுல் ஸ்டாப்பாக போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் வெளியிட இருக்காரு. ஸோ என்ன அந்த ஃபுல் ஸ்டாப்பு அப்படின்றது தான் இப்போ எல்லோருக்குமே எதிர்பார்க்கறது. போக்குவரத்து கழகங்களில் தனியார் மயம் ஆகாது. மகளிருக்கு இலவசத்தை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகளை நாங்கள் விரைவில் கொடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்து விடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை ரெடியாக வைத்துக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புவாங்களா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்றத எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சில கேள்விக்குறியர்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை போக்குவரத்து கழகங்களில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு நல்ல விளக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.